தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தை மாற்றி அமைக்கின்ற வெற்றியாக ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள். சில அமைச்சர்கள் சொல்லுவார்கள், இது ஆர்கே நகர் தொகுதிக்கு மட்டும் பொருந்தும் என்று சொல்வார்கள். அது முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் சேர்ந்து சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் விரக்தியின் உச்சிக்கு சென்று இருக்கின்றார்கள். அதனால் தான் என்று கூட மீன்வளத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது நம்முடைய துணை பொதுச்செயலாளருடைய நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் நாம் செயல்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்து பல்வேறு விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள். பானை என்று சொல்லி இருக்கின்றார். நாங்கள் ஆர்கே நகர் சின்னத்திலே துணை பொதுச்செயலாளர் சின்னத்தை தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது கூட அந்த சின்னத்தினுடைய பட்டியலில் பானை இருந்தது. பானையை பார்க்கின்ற பொழுது ஜெயக்குமார் மண்டை ஞாபகத்திற்கு வந்தது. சின்னத்தை நாம் தேர்வு செய்தால் ஜெயக்குமார் மீது உள்ள கோபத்தில் நமக்கு வாக்களிக்காமல் விட்டு விடுவார்களே என்று அந்த சின்னத்தை ஒதுக்கி வைத்து விட்டோம். அப்படித்தான் ஒவ்வொரு சின்னமும் அவர் சொல்லியிருக்கின்ற சின்னம் எல்லாம் அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். எப்படி நமக்கு ஒரு இடைக்கால தீர்ப்பாக டெல்லி உயர் நீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, அந்த தீர்ப்பு பல்வேறு சூழ்நிலைகளே அந்த தீர்ப்பிலே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். நம்முடைய 15ஆம் தேதி மதுரை மேலூரிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சி என்பது இயக்கத்திற்கு ஏதோ சிலர் புதிய கட்சியை தொடங்குகிறார் என்று சொல்கின்றார்கள். அது முற்றிலும் தவறான செய்தி. இது ஒரு இடைக்கால ஏற்பாடு மட்டுமே. நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு நிச்சயமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இலை இரண்டும் நமக்குத்தான். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இரட்டை இலையும் மீட்டெடுக்கும் வரையில் ஒரு இடைக்கால ஏற்பாடாகத்தான் கழகத்திற்கு நாம் செயல்படுவதற்கு ஒரு புதிய பெயரும் புதிய கழகத்தினுடைய கொடியும் அறிமுகப்படுத்துகின்ற விழாவாக மதுரை மேலூரிலே வருகின்ற 15ஆம் தேதி நடைபெற இருக்கின்றன. காலை 9 மணிக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்க இருக்கின்றன. 10:30 மணிக்குள்ளாக அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்று நன்றி உரையாற்றக்கூடிய நிகழ்வு நடைபெறும். எனவே நம்முடைய மாவட்டத்திலிருந்து கழகத்தினுடைய நிர்வாகிகள் எப்படி ஏற்கனவே நாம் மேலூரில் நடைபெற்ற முதல் கூட்டத்திலே துணை பொதுச்செயலாளர்கள் சிறப்புரையாற்றிய முதல் கூட்டத்திலே எழுச்சியோடு கலந்து கொண்டோமோ, அதே போல திருச்சியிலே நடைபெற்ற நீட் தேர்வுக்கு விலக்கு தமிழகத்திற்கு வேண்டும் என்று நடைபெற்ற அந்த கண்டன கூட்டத்திலும் நாம் எழுச்சியோடு கலந்து கொண்டோமோ, தருமபுரியிலும் எழுச்சியோடு கலந்து கொண்டோமோ, அதே போல மேலூரில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்வு என்பது, இந்த 15ஆம் தேதியினுடைய சிறப்பு கூட்டம் என்பது தமிழகமே ஏன் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் மத்திய ஆட்சியில் இருப்பவர்கள் இனி எப்பொழுதும் தமிழகத்தினுடைய அரசியல் டிடிவி தினகரன் அவர்கள் பின்னால் தான் தமிழக மக்கள் தயாராகக்கூடிய வகையில் ஒரு எழுச்சியோடு நடைபெறுகின்ற நிகழ்வாக இதை நாம் சரித்திர சாதனையாக மாற்றி காட்ட வேண்டும். அதற்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற 4 சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கழகத்தினுடைய உறுப்பினர்களும் மிக எழுச்சியோடு கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு